Hello everyone, welcome to Metrotech. இந்த வீடியோவில் TRB 2017ல நெட்வொர்க் அனாலிசிஸ்ல இருந்த கேட்டிருந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கொஷின் பாருங்க. For the circuit in the figure, find the value of R that will receive maximum power. Determine this power. ஸோ இந்த கொஷினில் வந்து நம்ம இந்த R லோட் ரெசிஸ்டரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் மேக்ஸிமம் பவர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ நமக்கு வந்து மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நெட்வொர்க் அனாலிசிஸில் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தெவினன்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஆர் தெவினன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், தென் வி தெவினன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அண்ட் ஃபைனலி மேக்ஸிமம் பவர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கிவன் சர்க்யூட். ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணணும்னா இந்த லோட் ரெசிஸ்டரை இந்த சர்க்யூட்லேருந்து ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, டு ஃபைண்ட் ஆர் தெவினன்ஸ். ஸோ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப அந்த சர்க்யூட்டில் வந்து ஒன்லி ரெசிஸ்டர்ஸ் தான் இருக்கணும், எந்த ஒரு சோர்ஸும் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. இந்த வோல்டேஜ் சோர்ஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த வந்து நம்ம ஷார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வோல்டேஜ் வேல்யூ 0. ஓகே, ஸோ இப்போ இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். அதே இது கரண்ட் சோர்ஸ் இருந்தது அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். ஓகே, ஸோ ஓப்பன் சர்க்யூட்டில் கரண்ட் வேல்யூ 0, ஷார்ட் சர்க்யூட்டில் வோல்டேஜ் வேல்யூ 0. ஸோ இந்த சோர்ஸ் அப்போ நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ஷார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ லோட் ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணியாச்சு, சோர்ஸை வந்து ஷார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், தட் இஸ் ஆர் தெவினன்ஸ். ஸோ இதில் வந்து இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, பேரலாக இருக்குது. ஓகே, எப்படி பேரலல் ரெசிஸ்டர் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா கரண்ட் வந்து என்ன ஆகும், இங்கே டிவைட் ஆகுது. ஓகேவா, சீரீஸ் ரெசிஸ்டரில் வந்து கரண்ட் வேல்யூ சேமாக இருக்கும், வோல்டேஜ் ட்ராப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, அதே இது பேரலல் ரெசிஸ்டரில் கரண்ட் வந்து டிவைட் ஆகும், டிஃப்ரெண்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் பேஸ்ட் ஆன் த ரெசிஸ்டர் வேல்யூ, பட் வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா பேரலல் ரெசிஸ்டர்ஸில் இந்த ரெண்டு டெர்மினலும் ஒரே பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த டெர்மினலும் ஒரே பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கு, தட் இஸ் ஒரே நோடு. ஓகே, இந்த டெர்மினலும் என்ன ஆயிருக்கு, ஒரே நோடில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா, அதே இது சீரீஸ் ரெசிஸ்டர் அப்படின்னா இது ஒரு ரெசிஸ்டர், இது ஒரு ரெசிஸ்டர்னு வைங்க, ஒரே ஒரு டெர்மினல் மட்டும்தான் ஒரே சேம் நோடில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும், இன்னொரு டெர்மினல் வந்து ஒரு காம்போனன்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, பேரலல் ரெசிஸ்டர் அப்படின்னா ரெண்டு டெர்மினலுமே என்ன ஆகும், சேம் நோடில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து பேரலல் ரெசிஸ்டர்ஸ், இது வந்து சீரீஸ் ரெசிஸ்டர். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. ஸோ 5.2 ஓம் பேரலல் வித் 7.1 ஓம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கரண்ட் டிவைட் ஆகும். ஸோ பேரலல் ரெசிஸ்டர் ஆல்சோ இந்த ரெண்டு டெர்மினலும் ஒரே நோடில் தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ தீஸ் டூ ஆர் கனெக்டட் இன் பேரலல். ஓகே, ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ 5.2 into 7.1 divided by 5.2 plus 7.1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3 ஓம் கிடைக்குது. ஸோ செகண்ட் இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் பேரலாக இருக்குது. ஸோ 10.9 into 19.6 divided by 10.9 plus 19.6. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 7 ஓம் கிடைக்குது. ஸோ இது ரெண்டு ரெசிஸ்டரும் எப்படி இருக்கும், சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கும். ஸோ 3 plus 7 ரெண்டையும் ஆட் பண்ணணும், which results in 10 ஓம். ஸோ ஆர் தெவினன்ஸ் என்ன கிடைச்சிருக்குது, 10 ஓம் கிடைச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வி தெவினன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் வி தெவினன்ஸ். ஸோ அதே சர்க்யூட்டை நான் இந்த மாதிரி ரீட்ரா பண்ணியிருக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த லோட் ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் தெவினன்ஸ் வோல்டேஜ் ஆர் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு லூப் இருக்குது, கரண்ட் வில் ஃப்ளோ இன் அ க்ளோஸ்டு பாத் இல்லையா. ஸோ அப்போ இந்த ரெண்டு லூப்லேயும் நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இந்த கரண்ட்டை I1 அப்படின்னு எடுத்துருக்குறோம், கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அஷ்யூம் பண்ணியாச்சு.
இந்த கரண்ட் வந்து I2 இதோட டைரக்ஷனும் கிளாக் வைஸ்ல நம்ம எடுத்திருக்கிறோம். ஓகே, ஸோ இந்த V தெவினன்ஸ் அப்படிங்கிறது இந்த ரெண்டு ரெசிஸ்டருக்கும் அக்ராஸா உள்ள வோல்டேஜ் தான் வந்து V தெவினன்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து I1 I2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லூப் இதான் லூப் 1. லூப் 1க்கு நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம். பார்த்தீங்கன்னா -100. ஏன் அப்படின்னா அந்த கரண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்குது, டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் எண்ட். ஸோ -100 இங்க இந்த மாதிரி கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ -5.2 I1. அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா -7.1 I1 ஈக்குவல் டு 0. ஸோ இதை தான் இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஓகே, -100 இஸ் ஈக்குவல் டு 5.2 plus 7.1 I1. நெக்ஸ்ட் லூப் 2. லூப் 2க்கு வந்து ஈக்குவேஷன் எழுதலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் எண்ட். ஸோ 100 minus 19.6 I2 minus 10.9 I2 equal to 0. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து V தெவினன்ஸ் எழுதுறோம். V தெவினன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் ரெசிஸ்டர். இந்த V1 அப்படின்னு வேணா நேம் பண்ணிக்கலாம். இது வந்து V2. ஓகே, வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் ரெசிஸ்டர் அண்ட் திஸ் ரெசிஸ்டர். ஓகேவா? ஸோ V தெவினன்ஸ் இஸ் ஈக்குவல் டு V1 பிளஸ் V2. ஸோ இங்கே உள்ள வோல்டேஜ் என்ன, 7.1 இன்டூ I1 பிளஸ் இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸா உள்ள வோல்டேஜ் வந்து 19.6 இன்டூ I2. ஓகே, இதை தேர்ட் ஈக்குவேஷனா எழுதியாச்சு. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி I1 I2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து I1 கண்டுபிடிச்சிருக்கோம், which is equal to -8.13 amps. அடுத்து I2 is equal to this 100 divided by this value. Okay, which is equal to 3.28 amps. So finally இந்த I1 I2 வேல்யூவை V தெவினன்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம V தெவினன்ஸ் வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். V தெவினன்ஸ் is equal to 7.1 into I1 ஓட வேல்யூ இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, -8.13 plus 19.6 into I2 ஓட வேல்யூ இங்க இருக்கு 3.28. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா V தெவினன்ஸ் என்ன கிடைக்குது, 6.565 வோல்ட். ஓகே, ஸோ நம்ம R தெவினன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, V தெவினன்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம சிம்பிளிஃபைட் சர்க்யூட் வரைஞ்சிக்கலாம். தெவினன்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரைஞ்சிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், இதுதான் V தெவினன்ஸ், அதோட வேல்யூ 6.565 வோல்ட். அதுக்கப்புறம் ரெசிஸ்டர் கண்டுபிடிச்சிருக்கிறோம் R தெவினன்ஸ். ஓகே, 10 ஓம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்போ நம்ம ரிமூவ் பண்ணோம் இல்லையா லோட் ரெசிஸ்டர், அந்த லோட் ரெசிஸ்டர் RL. ஓகே, இப்போ வந்து மேக்ஸிமம் பவர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் நமக்கு தெரியும் இல்லையா, எப்போ வந்து ஒரு சர்க்கியூட்டில் சோர்ஸ்ல இருந்து லோடுக்கு மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா லோட் ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஈக்குவல் டு த சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் RS. இங்கே வந்து சோர்ஸ் ரெசிஸ்டரை வந்து நம்ம RTH அப்படின்னு நேம் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ RS RTH எல்லாமே சேம் தான். ஓகே, ஸோ இங்கே பாருங்க பவர் ஃபார்முலா எழுதியிருக்கிறேன். P max is equal to, ஆக்சுவலி ஃபார்முலா என்ன எழுதுவோம், I ஸ்கொயர் இன்டூ R. இதுதான் பவர் ஃபார்முலா இல்லையா, I ஸ்கொயர் இன்டூ RL, தட் இஸ் லோட் ரெசிஸ்டர் RL. I ஸ்கொயர் அப்படிங்கிறது ஐங்கிறது இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட். ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம், V தெவினன்ஸ் V டிவைடட் பை R. R வந்து இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் சீரீஸ்ல இருக்கு. ஸோ R தெவினன்ஸ் பிளஸ் RL இன்டூ திஸ் RL அப்படின்னு எழுதியிருக்கிறோம். ஓகே, we know that by maximum power transfer theorem RL will be equal to RTH. ஓகே, ஸோ இப்போ இந்த RLக்கு பதிலாக நம்ம RTH சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். max is equal to V தெவினன்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 RTH the whole square into R தெவினன்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு RTH தெவினன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கேன்சல் ஆகிடும்.
ஸோ ஃபைனலி Pmax ஃபார்முலா என்னது V square TH divided by 4 RTH. இந்த ஃபார்முலாவை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இது எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே வந்து நான் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலா டைரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். which is equal to V Thevenin's வேல்யூ தெரியும், 4 into R Thevenin's வேல்யூ தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1.08 watts அப்படின்னு கிடைக்கும். வாட்ஸ். ஓகே. ஸோ ஃபைனல் ஆன்சர் பாருங்க. R Thevenin's வேல்யூ 10 ohm, மேக்ஸிமம் பவர் வந்து 1.08 watts. This is the answer.